ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆயுசுக்கும் கடன் இருக்காது. செவ்வாய்க்கிழமை இதை மட்டும் செய்தால் போதும், தீராத கடன் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமை நாம என்ன செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், எப்படி செய்யணும், செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் நம்மளுடைய அவசர தேவைக்கு கடன் வாங்கிறோம். ஆனால் எல்லாராலையும் சுலபமாக அதை திருப்பி செலுத்த முடிஞ்சிருதா அப்படின்னு கேட்டால் அது முடியலை. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பணப்பற்றாக்குறை தான் காரணம். நம்மளுக்கு தேவையான வருமானம் வராமல் இருப்பதும் இந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. சரிங்க, இப்போ இந்த கடனை நம்மளுக்கு வராமல் இருக்கணும்னா நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கந்த கடவுளை நாம வழிபாடு செய்யணும். சொந்த கடவுளான நம்ம கந்தனை வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ரொம்ப உங்க குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு கஷ்டம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது, எங்களுக்கு நிம்மதியே கிடையாதுங்க, ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளார இன்னொரு பிரச்சனை வந்துருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க போக வேண்டிய ஒரு கோயில் என்னன்னா திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சிட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும், அது மன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். அதனால நாம வழிபாடு செய்வதற்கு முன்னாடி ஒரு சில சூட்சமமான விஷயங்களை எல்லாம் நீங்க செய்யுங்க. உங்க வீட்டில் செம்பருத்தி பூச்செடி, அரளி பூச்செடி எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வளர்க்கறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கி வச்சு நீங்கள் அதை வளர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் துவரம்பருப்பை சேர்த்துட்டு வாங்க. துவரம்பருப்பு அந்த தானியம் முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு பொருளாகும். அதனால துவரம்பருப்பை சாம்பார் வைக்கிறது, எந்தெந்த வகையில் உங்களால் அந்த பருப்பை யூஸ் பண்ண முடியுமோ சமையலில் நீங்கள் அதை சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க. சரிங்க, இது எல்லாமே நம்மளுக்கு பண வரவை ஏற்படுத்தும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களால் முடிந்தது, ரொம்ப பெரிய வழிபாடெல்லாம் செய்ய சொல்லலைங்க, ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நாம செய்ய சொல்றோம். தீராத கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க 11 செவ்வாய்க்கிழமை 27/6 அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க இந்த வழிபாட்டை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். சரிங்க, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 அப்படிங்கிற நேரத்தில் செவ்வாய் ஓரை நேரம் வரும். இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகன் படம் இருந்தால் மிகவும் நல்லது. எங்கள் வீட்டில் இல்லைங்க, நாங்கள் பழனி முருகன் கோவில தான் வச்சுருக்குறோம், அந்த படம் தான் வச்சுருக்கோம், இல்லை வேறு முருகன் படம் தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த மாதிரியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது நீங்கள் திருச்செந்தூர் முருகனை அந்த படம் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது மிகவுமே நல்லது. அதுவும் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த படத்தை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் எப்பவுமே சுப நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சிகள் பொங்கி வழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, இந்த முருகப்பெருமானினுடைய படத்திற்கு செவ்வரளி மாலை கட்டி உங்கள் கையால் கட்டி சாத்துங்க. எனக்கு பூக்கள் கட்ட தெரியாதுமா, நான் கட்டின பூவை வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு கட்ட தெரியும் அப்படின்னா உங்கள் கையால் கட்டி முருகப்பெருமானுக்கு அந்த அரளி மாலையை போட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும். அதே மாதிரி நெய்வேத்தியம், ஏதாவது ஒரு இனிப்பு வகை, பாயசம், சர்க்கரை பொங்கல், இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் கூட போதும். 2 பழம், வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. இல்லை நாங்கள் ஷட்கோண தீபம் ஏற்றுறோம் அப்படின்னாலும் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். சொல்லி நீங்கள்
மனதார முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ. ஆனால் இது ஸ்பெஷலாக வந்து நாம் கடன் தீர்வதற்காக செய்ய சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கடன் தீர்வதற்காக மட்டும் இல்லை, குழந்தை பேரு, திருமணம் நடக்கணும், சொந்த வீடு கட்டணும், இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவோ அதை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தீராத கடன் தீர்வதற்கு இந்த முறையில் செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை செய்யணும். செஞ்சுட்டு மனதார முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இதை வந்து நம்ம பெருசாக ஒரு ஆடம்பரமாக ஒரு வழிபாட்டை நம்ம செய்ய சொல்லலை. கொஞ்சமாக அரளிப்பூ வாங்கி நீங்கள் அதை ஒரு மாலையாக கட்டி உங்கள் கையால் சாத்திட்டு ஒரு டம்ளர் பால் கூட நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க. ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இதற்கு பெருசாக நேர விரயமோ காசு விரயமோ எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அதனால தொடர்ந்து வந்து நீங்கள் 27 செவ்வாய்க்கிழமை, 11 செவ்வாய்க்கிழமை, 6 செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நீங்கள் எத்தனை நாள் செய்கிறீங்களோ அதை ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை தொடர்ந்து இப்போ பெண்கள் நினைப்பீங்க எங்களால் 11 செவ்வாய்க்கிழமையெல்லாம் செய்ய முடியாதேங்க, நடுவில் மாதவிடாய் காலம் வருமே அப்படின்னா வேறு உங்கள் வீட்டில் கணவன் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு இந்த வழிபாட்டை செய்ய சொல்லுங்க. இல்லைங்க அவங்களாம் செய்ய மாட்டாங்க, நான் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் மாதவிடாய் காலத்தை மட்டும் அந்த காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வார செவ்வாய்க்கிழமையிலேருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு தீராத கடன் தீரும், பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும். அந்த கடனை வந்து நீங்கள் திருப்பி செலுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் முருகப்பெருமான் உருவாக்குவார். எப்பொழுதுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்தில் கலியுக கடவுளாக விளங்கக்கூடிய நம்ம கந்த கடவுளை நாம் வழிபாடு செய்யும் போது கருணை உள்ளம் கொண்டவர் அவர், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல். அதனால முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு செய்யுங்க. மனதார அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிருங்க. நீ தான் செய்யணும், உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு மனதார முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாட்டை வந்து நீங்க அந்த செவ்வாய்கோரை நேரத்தில் செய்யும் போது முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இது வந்து கடன் தீர்வதற்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நீங்க நான் கடன் தீர்வதற்காக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ, திருமணம் நடக்கணும், குழந்தை வரம் வேணும், சொந்த வீடு வேணும் அப்படின்னாலும் உங்களுடைய தேவையை கோரிக்கையை சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு இதே முறையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு கை மேலே பலன் தருவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு வழிபாடுமே எந்த ஒரு பரிகாரமுமே நம்ம ஒரு சந்தேக கண்ணோட அதை வந்து செய்யவே கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும், நம்ம நம்பிக்கை தான் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதனால முதல்ல நம்மளுக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நாம செய்யும் போதுதான் அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட செய்யுங்கள். கட்டாய முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.